வணக்கம் மக்களே, இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லூரடிக்கு கிட்ட இருக்கிற ஜால்பாடி என்ற ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஹோட்டல் எதுக்கு ஃபேமஸ்னு சொன்னால் இப்போ சமீப காலமாக பிரியாணிக்கும் கூழுக்கும் வந்து சரியான ஃபேமஸாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் மேட்ட நிறைய பேர் வந்து ரிவ்யூவும் எழுதியிருந்தவே இங்கே வந்து பிரியாணி நல்லா இருக்குது, மேட்ட கூழும் வந்து ஜாழ்ப்பாண முறையின்படி செய்கிறதால இங்கே கூழும் நல்லா இருக்குன்ற மாதிரி. ஸோ நீங்கள் எனக்கு பின்னுக்கு பார்க்குறதா வந்து ஜால்பாடி, இது வந்து மெயின் வாசல். இதுக்குள்ளே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பழைய பாரம்பரிய முறைப்பட செக்கு ஆட்டுறது அந்த இதெல்லாம் வச்சிருக்கணும். சும்மா பாரம்பரிய முறையை காட்டுறதுக்கு நாங்கள் இப்போ கடைக்குள்ளே போகிறோம். போயிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோட கடை உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறோம். வாங்க காய்ச்சி உள்ளுக்கு போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளுக்க வந்தோடனே முதல் அதாவது எக்ஸ்போஸ் ஆகிற இடம் வந்து வலக்கே பக்கம், உள்ளுக்கேருந்து அங்கேருந்து வேலைக்குள்ள இடக்கே பக்கம் வந்து ஆஃபீஸ் இருக்குது, வலக்கே பக்கம் வந்து ரிசப்ஷன் ஏரியா இருக்குது. நீங்கள் ரிசப்ஷன் ஏரியாவில் வந்து தான் உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு பெற்றுக்கொள்ளணும். அதோட இங்கே வந்து ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதோட இங்கே வந்து நீங்கள் மத்தியான சாப்பாடு மேட்டது நைட் சாப்பாடு, அதாவது கொத்துரொட்டி மாதிரியான ஐட்டங்கள், ஃப்ரைட் ரைஸ், அதோட ஸ்பெஷலாக வந்து ஒடியல் கூலும் பிரியாணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் நிற்கிற இடத்துல ஆம்பியன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து உள்ளுக்கே இருந்து இன்வைட் பண்ணேக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கூலான ஒரு மைண்ட் செட் ஒன்று க்ரியேட் ஆகும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பொண்ட் ஐட்டம் ஒன்று இருக்குது. அதோட முன்னுக்கு அவங்க உங்களை இன்வைட் பண்ணுற விதமாக அந்த குங்குமம் விபூதி ஐட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறேன், குத்து விளக்கெல்லாம் வச்சிருக்கணும். அது ஜாழ்ப்பாணம் முறைப்படி, அதாவது பாரம்பரிய முறைப்படி வச்சிருக்கிறேன். பட் எனக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓலை கொட்டில் மாதிரி ஒன்று வேஞ்சு அதுக்குள்ளே வந்து சில விஷயங்களை வந்து அவை காட்சிப்படுத்திக்கணும். அதாவது அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட அந்த புட்டு பானையெல்லாம் இருக்கட்டும், மற்ற அடுப்புகள், மற்றது குழல் புட்டு செய்கிற விதங்கள், அந்த மற்றது கூழுக்கு நாங்கள் முந்தி வந்து தண்ணியை குளிராக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன எப்படியெல்லாம் மெத்தட் யூஸ் பண்ணோமோ அப்படியான மெத்தடுகளை யூஸ் பண்ணி இங்கே வந்து வச்சிருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பனை ஓலையால் வேயப்பட்ட தொப்பிகள் அப்படியான ஐட்டம் எல்லாம் இருக்குது. வாங்க சொன்னோன்னா பார்ப்போம். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த ஜாழ்ப்பாணத்துக்கான பாரம்பரியமான சாமான்களை இதில் காட்சிப்படுத்திருக்கணும். இதில் முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்பாடின்னு சொல்லி போர்ட் போட்டு இதில் புட்டு பானைக்குள்ள குழல் புட்டு செய்கிற அந்த புட்டு குழல் இருக்குது தானே, மூங்கில் போட்டு கட்டினபடி புட்டு குழல் வச்சு இருக்குது. இப்படித்தான் ஜாழ்ப்பாணத்தில் முந்தி காலங்களில் வந்து குழல் புட்டா வச்சவை. இப்போ ஒருத்தர் மண்பாண்டம் பாவிக்கிறதில்ல, அதனால மண்பாண்டம் இல்லை. ஆனால் இப்பயும் புட்டு குழல்களாக யூஸ் பண்ணினா இந்த புட்டுக்குழலாம் இப்பயும் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். அடுத்தது இந்த தொப்பியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பனை ஓலையால் வேயப்பட்ட தொப்பி, அதுலேயே வந்து ஜாழ்பாடின்னு சொல்லி ஒரு லோகோ ஒன்று போட்டிருக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பனை ஓலையால் செய்கிறது. இதில் வந்து நார்மலாக யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக கூழ் குடிக்கிறவை இதில் தான். அதோட இப்போ இதில் நீங்கள் வயலுக்கு இங்கேயும் வேலைக்கு போய்க்கல முந்தி காலங்களில் வந்து இதுக்குள்ளே தான் சோறு கறிகளை போட்டு சாப்பிட்றவே. இதுவும் வந்து இங்கே காட்சிப்படுத்திருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிப்பி சோய் சங்குகள் அதுகளை வச்சு ஒரு சின்ன ஆர்ட் ஒர்க் ஒன்று செஞ்சுருக்கிறேன், சும்மா மேசையில் வைக்கக்கூடிய மாதிரி வடிவுக்கு. அதுக்கப்புறம் முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த கூழ் குடிக்கிற ஐட்டம். அதுக்கப்புறம் இந்த பழைய காலத்து இந்த அடுப்பு, இந்த அடுப்பு வந்து களிமண்ணால் செய்கிறது. இதுக்குள்ள நீங்கள் விறகுகள் சிரட்டை எல்லாம் வச்சுட்டு கொளுத்தி போட்டு அடுப்பு மூட்டி கொள்ளலாம். இப்படியான மண்பாண்டம் ஐட்டங்கள் எல்லாம் வந்து யாழ்ப்பாணத்தில் எங்கே எடுக்கலாம்னு சொல்லி நான் எங்களோட யூடியூப் சேனலில் வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். நீங்கள் அதை பார்க்கலன்னு சொன்னால் எங்களோட சேனலுக்குள்ளே போய் அந்த மண்பாண்டம் செய்கிற வீடியோவை பாருங்க. இது எல்லாமே வந்து மண்பாண்டத்தாலான சட்டிகள்லாம் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு தேவைக்கு பயன்படுது. இது வந்து சின்ன பானை, அது கொஞ்சம் பெரிய பானை. இது வந்து கறிகள் செய்யறதுக்கு பாவிக்கிற மட்பாண்டம் ஒன்று. இது அதே மாதிரி அதில் மூடியும் அதிலே இருக்கும். இது சொல்லி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த மட்பாண்டம் செய்கிற வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இந்த தண்ணியை குளிர்மையாக வச்சிருக்கிறதுக்கு என்னென்ன குளிர்மையாக வச்சிருக்கலாம்னு சொல்லி மண்பாண்டத்தில் செய்கிறேன்னு சொல்லி. இதுதான் அந்த கூஜா. இதில் பார்த்தீங்கன்னா கப்பும் வந்து அதே மண்பாண்டத்து களிமண்ணால் செஞ்சு வச்சிருக்கிறேன். இதுலேயே நீங்கள் தண்ணி எடுத்து குடிக்கக்கூடிய மாதிரி இதே வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்திருக்கணும். அதை நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மணி வகைகள் அதோட வடிவ டெக்கரேஷனுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்கன்னா சவுண்ட் கேட்கும். மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் சிலவில் கேட்காது, ஆனால் இது சவுண்ட் எல்லாம் கேட்குது. நடந்து வைக்க தட்டுப்பட்டாலும் சத்தம் கேட்கும். இந்த டிவியை
எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, ஒரு ஆதி காலத்து டிவி. அதாவது வந்து டிவிகள்லேயே ஒரு முதல் காலங்களில் வந்த டிவி. அந்த காலத்தை சொனி, அதாவது டிவியை உண்மையில டிவியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண சொனி டிவி தான் அவங்களோட ஒரு பிராண்டில் தான் இருக்குது. இந்த டிவியில் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த புள்ளி 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 விழுந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும். அப்படி இல்லாட்டி ஒரு ப்ரௌனிஷ் ஒயிட் கலரில் தான் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பாருது. இதில் வந்து நாங்கள் அந்த ரேடியோவில் எப்படி டியூன் பண்ணுவோமோ அப்படி தான் இதில் வந்து மேனுவல் டியூனிங் தான் இருக்குது. இப்போ இருக்கிற மாதிரி ஓட்டோ டியூனிங் எல்லாமே இல்லை, மேனுவலாக டியூன் பண்ணி வருது. இதுக்கு ரிமோட் எல்லாம் இருக்காது, நீங்கள் இதில் தான் வந்து மாற்ற பண்ணியிருக்கோம். இதில் வேணால் சேனல் நம்பர் எல்லாம் போட்டிருக்கும், நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறதுல வந்து கிளிக் பண்ணி எடுக்கலாம். இதையும் வந்து இங்கே காட்சிப்படுத்திருக்கணும். உங்களுக்கு டிவி மாதிரி ஒன்றும் தெரியாட்டி இங்கே வந்து பார்த்து தெரிஞ்சு இப்படித்தான் ஆதிகாலங்கள வீடுகளில் டிவி இருந்தது. இப்போ எங்களோட யாழ்ப்பாடியிட மெனு கார்டு வந்து வாங்கியிருக்கிறோம். இதுதான் மெனு கார்டு. நீங்கள் மெனு கார்டில் மேலே பார்த்தீங்கன்னால தெரியும், நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாமே போட்டிருக்கணும். ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கான தேவையான ஆர்டர்ஸ் படுறதுனாலும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நான் உங்களுக்காண்டியே சும்மா வாசித்து காட்டுறேன் என்னென்ன சாமான் இருக்குன்னு சொல்லி. பிரியாணி ஐட்டங்களில் வந்து தம் சிக்கன் பிரியாணி இருக்குது, மரக்கறி பிரியாணி இருக்குது, முட்டை பிரியாணி இருக்குது, மீன் பிரியாணி இருக்குது. இதில் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகக்கூடிய விலை 390 ரூபா, குறைஞ்ச விலை வந்து 250 ரூபா பிரியாணியில். அதுக்குனால வளமையாக கிடைக்கிற ஃப்ரைட் ரைஸ் வந்து எல்லா வெரைட்டிலையுமே வந்து ஃப்ரைட் ரைஸ் கிடைக்குது. அப்புறம் நூடுல்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஜ்ஜில், எக்கில், சிக்கனில், சீ ஃபுட்டில் மற்ற மிக்ஸ்டில் கிடைக்குது. அதுவும் வந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து 550 ரூபா, லீஸ்ட் ப்ரைஸ் வந்து 200 ரூபா. அதுக்கு அடுத்தது வந்து கூல் ஐட்டங்களில் வந்து மரக்கறி கூழ் இருக்குது, மற்றது வந்து வளமையான எங்களோட இது சீ ஃபுட் கூழ் இருக்குது, ஒடியல் கூழ். அதில் வந்து பார்சல்னு சொன்னால் 200 ரூபா. இங்கே நீங்கள் டைனிங் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அது பார்சல்னு சொன்னால் 220 ரூபா, டைனிங் பண்ணுறேன்னு சொன்னால் 200 ரூபா. அடுத்தது வந்து சும்மா சாதாரணமான நார்மல் யாழ்ப்பாண ரிலேட்டடான சாப்பாடு ஐட்டம், இடியப்பம், புட்டு அதுகள் இருக்குது. அது வளமையாக நாங்கள் வெளியில் வாங்குற போஷன் அளவுகள் தான். அதில் வந்து நீங்கள் கொத்தும் எடுத்துக்கொள்ளலாம், அப்படி சும்மா போஷனாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதோட விலையம் வந்து கடைசி ப்ரைஸ் வந்து 120 ரூபா, கூடின ப்ரைஸ் வந்து 400 ரூபா. என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு அஃபோர்டபுள் தான். நீங்கள் கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இப்போ பிரியாணியும் கூழும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம். ஸோ முதலாவது வந்து கூழ். ஸோ இதை நான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ நான் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா திக்காக இருக்குது கூழ். வளமையாக வந்து சில இடங்களில் இதில் தண்ணியாக இருக்கும், ஆனால் இங்கே கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன்.
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நண்டு கோது மீன் முள்ளுகள் போடுறதுக்கு ஒரு சின்ன டிஷ்ஷு தந்திருக்கேன். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த ஒடியல் மாவு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. அதோட இந்த யாழ்ப்பாணத்தில் இப்போ கூழ் காய்ச்சலாக்கள் வந்து கூடுதலாக பாவிக்காத ஒரு விஷயம் இந்த சோறு அதுக்குள்ளே போடுறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சோறு போட்டிருக்கீங்கன்னா இந்த கடிவடை நீங்கள் வெறும் தண்ணி குடிக்கிறாலும் கடிவடை கூடிய மாதிரி இருக்கிறதுக்காண்டி அதோட நண்டு போட்டிருக்கணும் கணவாய் போட்டிருக்கணும் மற்றது மரவள்ளி கிழங்கு வந்து போட்டிருக்கணும் மற்றது இறால் போட்டிருக்கணும் மீன் துண்டு போட்டிருக்கணும். இப்போ உரைப்பு கொஞ்சம் பார்த்திங்கன்னா உரைப்பு குறைவாக தான் இருக்குது. வளமையான கூழ் நான் இவ்வளோ காலமாக நான் குடித்த கூழை விட உரைப்பு இதில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் கூழ் டேஸ்ட்டாக இருக்குது. உரைப்பு மட்டும்தான் குறைவாக இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் உரைப்பு சாப்பிட்டு பழையனால உரைப்பு இதில் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சீ ஃபுட்டையும் மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கணவாய் ட்ரை பண்ணி பார்ப்போம். கணவாய் நல்லா வேகி இருக்குது. ஆனால் கணவாய்க்கு வந்து அந்த அவிக்கைகள் வந்து உப்பு தன்மை குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. கணவாய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இருந்திருந்தால் அது உண்மையாக நல்லா இருந்திருக்கு. அடுத்தது வந்து நண்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நண்டு ஸ்பூனால் சாப்பிடல தானே, நம்ம கையால் தான் சாப்பிடணும். நண்டு நல்லா இருக்குது. கணவாயை விட நண்டு உண்மையிலே நல்லா இருக்குது. இதுக்குள்ளே இப்போ இறால் ஒன்று தேடி கண்டுபிடிச்சி வச்சுருந்தா இறாலை காணல. பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை போட்டிருக்கீங்கன்னா பலாக்கொட்டை முண்டி போடுறவே இப்போ போடுற கூட பலாக்கொட்டை எல்லாம் கண்டுபிடித்து விட்டேன் ராலினை. கூழ் நல்லா இருக்குது. ஒவ்வொரு சிப்பிலையுமே மீன் துகள்கள் வந்து ஒன்று இருக்குது. இந்த கூழில் இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் உரைப்பு காணாமல் இருக்கிறதா. உரைப்பை தூக்கிச்சினோம்னு சொன்னால் உண்மையிலே இந்த கூழ் தொப்பாக இருக்கும். கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கூழ் ஒடியல் கூழ்னு சொல்லி இது 200 ரூபா தான். கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போ பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன். மீன் முள்ளு போய் சிக்கிட்டு போல இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து நான் பிரியாணி எடுக்க போகிறேன். ரைட். இடக்க பக்கமே இருக்கும். தலைவாழையில் இடக்க பக்கமில் இருக்கும். முட்டை இந்தா பாருங்க முட்டை. அடுத்தது த மெயின் ப்ராப்பர்ட்டி லெக் பீஸ். ரைட் ட்ரை பண்ணி கிரேவி தந்திருக்கீங்க. இதில் என்னென்ன தந்திருக்கணும்னு சொன்னால் பச்சை சம்பல் ஒன்று தந்திருக்கணும். இது வந்து பச்சை மிளகாயும் புதினா இலையும் போட்ட மனம் உண்டு வருது. பச்சை மிளகாய் இஞ்சி புதினா போட்டிருக்கு இந்த பச்சை சம்பல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளமையான ரைஸ், அதாவது பிரியாணி ரைஸும் ஒரு சிக்கன் லெக் பீஸும் ஒரு முட்டையும் தயிர் பச்சடியும் இருக்குது. தயிர் பச்சடிக்குள்ளே கேரட் போட்டிருக்கணும், வெள்ளரிக்காய் போட்டிருக்கணும், கெக்கரிக்காய் போட்டிருக்கணும், அதோட வெங்காயம் போட்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் தெரியும் எல்லாமே ஒரே சாமானுக்குள்ளே இருக்குது. இப்போ நான் ட்ரை பண்ணி பாருறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக வெறும் தனி ரைஸை மட்டும் ட்ரை பண்ணி சொல்கிறேன். ஓகே, ரைஸில் வந்து ஒரு நெய் மனம் ஒன்று இருக்குது. அதோட அந்த கணக்கான அளவில் ஏலக்காய் அந்த மசாலா எல்லாமே சரியாக சேர்ந்துருக்குது. இப்போ வந்து சிக்கனோட மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ சார் சிக்கனை தனியாக இருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம்.
ஓகே, சிக்கன் வந்து நல்லாவே வேகி இருக்குது. அதோட வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு சிக்கன். அந்த சிக்கன் வந்து நல்லா அவிஞ்சு சிக்கன் அந்த தசையில் வந்து மசாலா ஊறி இருக்குது. இப்போ நான் ரைஸோட சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா இருக்குது. யாழ்ப்பாணத்தில் வேறு இடங்களில் பிரியாணின்னு கிடைக்கிறத விட இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. இதேமாதிரி பிரியாணி விட இதேமாதிரி பிரியாணி வந்து நான் அகப்பேலையும் ட்ரை பண்ணியிருக்கிறேன். நிறைய பேருக்கு அகப்பை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே ஒரு ஃபீல்டில் தான் இருக்குது இந்த பிரியாணியும். இந்த பிரியாணியில் மசாலா லெவல் வந்து கொஞ்சம் கூடவே இருக்குது. சிக்கனில் இருக்கிற மசாலாவும் நல்லா இருக்குது. இனி வளமையாகவே வந்து பிரியாணினா தயிர் பச்சடி சேர்த்து சாப்பிட தான் நல்லா இருக்கும். ஸோ தயிர் பச்சடியை நான் சேர்த்து சாப்பிட்டு பார்க்குறேன். அதோட வேண்ட ஸ்பெஷலான இந்த பச்சை சம்பளையும் சேர்த்து பார்க்குறேன். சூப்பர். தயிர் பச்சடியை விட இந்த பச்சை சம்பல் இருக்குது தானே, இதுதான் பிரியாணிக்கு உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குது. போயக்குள்ளே இந்த பச்சை சம்பல் என்ன நான் போட்டு செஞ்சுவேன்னு சொல்லி கேட்டுன்னு போவோம். பெஸ்ட். உண்மையாக நல்லா இருக்குது. இவ்வளோ நேரம் வெயிட்டிங்குக்கு இது உண்மையிலே சால சிறந்த விஷயந்தான். இது வரைக்குமே நீங்கள் ஜால்வாடிக்கு வந்து ட்ரை பண்ணிடுறேன்னு சொன்னால் கட்டாயமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து சரியான ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்குது. இது பிரியாணி 390 நினைக்கிறேன். கூழ் வந்து 200 நினைக்கிறேன். நீங்கள் வந்து 600 700 வந்து உங்களோட ஒரு பட்ஜெட்டை முடிச்சு கொள்ளலாம், வந்து நீங்கள் சாப்பிட்லாம் இங்கே. ஸோ கட்டாயம் வந்து மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. இதேமாதிரி இன்னொரு ஃபுட் எக்ஸ்ப்ளோரில் இன்னொரு ரோடு எக்ஸ்ப்ளோரில் இன்னொரு ட்ராவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் தேசாந்திரி குடும்பத்தின் சாரங்கன், கேமராமேன் கஜந்தன். பாய் காய்ஸ்.